ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஒரு குட்டி கதை பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜா தன்னுடைய நாட்டு மக்களுக்கு ஒரு போட்டி ஒன்று அறிவிக்கிறாரு. அது என்ன போட்டி பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரினுடைய கோட்டை கதவை வெறும் கைகளை மட்டும் பயன்படுத்தி திறந்து தள்ளணும். இதுதான் போட்டி. இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தன்னுடைய நாட்டினுடைய ஒரு பகுதியையும் தங்க காசுகளையும் பரிசா கொடுக்கறதா அறிவிக்கிறாரு. ஒருவேளை இந்த போட்டியில தோத்து போனா கைகள் வெட்டப்படும். இதை மக்களுக்கு தெரியப்படுத்துறாரு. இதை கேட்க மக்கள் போட்டியில கலந்துக்க ஆர்வம் இருந்தாலும் பயத்தினால போட்டியில கலந்துக்க முன் வரல. ஆனா ஒரே ஒரு இளைஞன் மட்டும், ராஜா நான் இந்த போட்டியில பங்கேற்கிறேன், நான் இந்த போட்டியில கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன் வரான். அப்ப கூட மக்கள் எல்லாரும் அவனை கேட்கறாங்க, தம்பி ஒருவேளை தோத்தினா உன் கைகளை வெட்டிடுவாங்க, உன் கைகள் போச்சுன்னா எப்படி நீ எதிர்காலத்துல நல்லா இருக்க முடியும், கொஞ்சம் யோசிச்சுக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இருந்தாலும் அந்த இளைஞன், கையில தானே வெட்டுவாங்க, உயிரையா எடுக்க போறாங்க, பாத்துக்கலாம், ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேன்னா இந்த நாட்டினுடைய ஒரு பகுதிக்கு நான் ராஜாவா இருப்பேன் இல்லையா அப்படின்ட்டு சொல்றான். போட்டியும் ஆரம்பமாகுது. எல்லாரும் அந்த கோட்டை வாசல் முன்னாடி தான் நிக்கிறாங்க. அந்த இளைஞனும் அவனோட கையால அந்த கோட்டை கதவை தள்ளி திறக்க முயற்சி பண்றான். பாத்தீங்கன்னா அந்த கதவு ரொம்ப சுலபமாவே திறந்துருது. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். ராஜா அந்த இளைஞனை வெற்றி பெற்றதை அறிவிக்கிறாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கோட்டை கதவு தாழ்பால் போடாம தான் இருந்திருக்கு. இப்படிதாங்க நம்மள நிறைய பேரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் பயத்தினாலையும் மத்தவங்க சொல்றதை கேட்டுட்டும் அந்த காரியத்தை செய்யாமலே விட்டுறோம். அப்படி நாம இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கதை. கண்டிப்பா முயற்சி செய்யுங்க. வெற்றி கண்டிப்பா உங்களை வந்து சேரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.